அபார கருணாசிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்பகம். ஸ்ரீ குருபியோ நமக. கருணை கடலாம் காஞ்சி மகாபரிவா அவர் நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று பெரிவா அப்போ கார்வேட் நகரில் முகாமிட்டிருக்கான். கார்வேட் நகர் அப்படின்னு கார்வேட் நகரில் ஒரு குளம் இருக்கும். அந்த குளத்தில் போய் பெரியவா ஸ்நானம் பண்ணுற வழக்கம் உண்டு. அந்த குளத்தில் போய் பெரியவா ஸ்நானம் பண்ணுறா. பெரியவாளோட வேதபுரி மாமா ஸ்ரீகண்ட மாமாலாம் போகிறா. பொண்ணை நடந்து போகிறா. குளத்தில் கீழ்ப்படியில் இறங்கி பெரியவா ஸ்நானம் பண்ணுறா. அதுக்கு சித்து அடுத்தபடியில் வேதபுரி மாமா ஸ்ரீகண்ட மாமாலாம் நிற்கிறா. நிறைய பக்தர்கள்லாம் பெரியவா ஸ்நானம் பண்ணுறத பார்த்துட்டுருக்கா. இதில் வேதபுரி மாமா தான் பெரியவா ஸ்நானத்துக்கு வேண்டிய வஸ்துகள் எல்லாம் வைப்பார். அதெல்லாம் வச்சுட்டு ஒரு மரத்தட்டில் கொஞ்சம் மஞ்சளை வச்சுருந்தார் வேதபுரி மாமா. பெரியவா முங்கி ஸ்நானம் பண்ணுறா. அந்த மண்ணை எடுத்து இப்படி தேய்ச்சிப்பா, இங்கே தேய்ச்சிப்பா, இப்படி தேய்ச்சிப்பா. நமக்கு ஒன்றும் புரியாது. அவளுடைய அந்த சன்னியாசிகளுடைய அது இது மண்ணில் தான் அவள் குளிப்பா. சோப்பெல்லாம் போட்டுக்க மாட்டா இல்லையா? எல்லாம் போட்டு நம்ம பண்ணி குளிக்கிறான். குளித்து ஸ்நானம் பண்ணிகிட்டே இருக்கான். கடைசியில் ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டார். குளித்து நிமிர்ந்துட்டு அந்த மரத்தட்டில் இருந்த மஞ்சளை திடீர்னு எடுக்கிறார். தலையில் இப்படி தடவிக்கிறார். ஸ்நானம் பண்ணி எழுந்துக்கிறார். இதை பார்த்த உடனே வேதபுரி மாமா தப்பு தப்பு தப்பு, நான் தான் முட்டாள் மடையன் அப்படின்னு தப்புன்னு காலில் விடுறாரு. அந்த படியிலே விழுந்து நமஸ்காரம் பண்ணுறேன். நான் முட்டாள் மடையன் பெரியவா அந்த மஞ்சளை காலில் தேய்ச்சிக்க மாட்டான்னு எனக்கு தெரியாமல் போயிடுத்து. மன்னிக்கணும், நான் தெரியாமல் வச்சுட்டே என்னை மன்னிச்சிடுங்கோ அப்படின்னு விழுந்து நமஸ்காரம் பண்ணுறார். பெரியவா ஒன்றுமே சொல்லலை. ஸ்நானம் பண்ணிவிட்டு ஏறிடுறான். அப்போது பக்கத்தில் இருந்த சந்தேகம் அவருக்கு கேட்குறாரு, எதுக்கு நீங்கள் அப்போது ஸ்நானத்துக்கு மஞ்சளை வைக்கிற? மடத்துக்கு அடிக்கடி வருவார். ஸ்நானத்தை மஞ்சளை வைப்பானே, அப்புறம் வருத்தப்படுவானே, ஏன் வச்சளப்போ அப்படின்னு அவர் கேட்குறார். அதுக்கு வேதபுரி மாமா சொல்கிறா, பெரியவா காலில் அடிபட்டிருக்கு. ஏதோ காயம், அடிபடலை, காயம் ஏதோ பெரியவாள் காலில் காயம் பட்டிருக்கு. இந்த காயத்துக்கு எப்பவுமே இந்த மஞ்சள் தேய்ச்சா சீக்கிரம் குணமாகும் இல்லையா? மஞ்சளுக்கு அப்படி ஒரு குணம் உண்டு. காயம் குணமாக்குற குணம், காயத்தை சீக்கிரம் குணமாக்குற குணம் உண்டு அதுக்கு இல்லையா? அதனால் நான் மஞ்சளை பெரியவா காலில் காயமாக இருக்குது, சரி மஞ்சளை வச்சா சித்த தேய்ச்சிப்பாளோ, அந்த காயம் சீக்கிரம் குணமாகுமோங்கிற நினப்பில் நான் வச்சுட்டேன். ஆனால் இந்த மஞ்சள்ங்கிறது எவ்வளோ பெரிய வஸ்து, அது உயர்ந்த ஒரு வஸ்து, அது பெண்களுக்கே உரித்தான ஒரு வஸ்து. அது ஆண்கள் காலில் தேய்ச்சிக்கக்கூடாது, தேய்ச்சிக்கலாமா ஃபஸ்ட்டு, தப்பு இல்லையா அப்படிங்கிறத எனக்கு சொல்லாமல் சொல்லிட்டா நான் முட்டாள், நான் மடையன் அப்படிங்கிறார் வேதபுரி மாமா. காலில் ஒரு காயமற்றுக்கு அது பாவம். அவர் பெரியவாக்கு காலில் காயம் ஆறணும்னு வச்சுருக்கார். ஆனால் மஞ்சள் ரொம்ப உயர்ந்த வஸ்து, அது பெண்களுக்கே உரித்தான ஒரு வஸ்து. பெண்கள் காலில் தேய்ச்சிக்கலாம். அதை நம்மளாம் காலில் தேய்ச்சிப்போம் இல்லையா? பாதத்தில் கூட தேய்ச்சிப்போம். ஆனால் ஆண்கள் அந்த மஞ்சளை காலில் தேய்ச்சிக்க கூடாது போல இருக்கு. அதனால்தான் மஞ்சளை வச்சுட்டானேங்கிறதுக்காக அது வைக்காதே அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் பெரியவா எடுத்து தலையில் தேய்ச்சிட்டு போகிறா. பெரியவா தலையில் மஞ்சளை தூக்கி தேய்ச்சிட்டு போகிறான். யாரும் தலையில் தேய்ச்சிக்க மாட்டா, சந்தனத்தை வேணால் தேய்ச்சிப்பான், மஞ்சளை தேய்ச்சிக்க மாட்டாளோ நம்ம இல்லையா? அதனால் தலையில் மொட்டை தலையில் நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கு ஒரு ஸ்நானத்தை பண்ணிட்டு அவர் போகிறார். இந்த வேதபுரி மாமாவுக்கு உணர்த்துறதுக்காக அப்படி பண்ணார் அப்படின்னு வேதபுரி மாமா சொல்கிறார். எனக்கு உணர்த்த தான் நீ மஞ்சளை வச்சது காலில் தேய்ச்சிக்கலாமா தப்பு அப்படின்னு உணர்த்துறதுக்கு தான் எனக்கு பெரியவா அப்படி சொல்லியிருக்கா. நான் மடையன் அவர் அன்றைக்கி முழுக்க அடிச்சுட்டு இருக்கார். அது மாதிரி அவ்வளோ உயர்ந்ததான ஒரு வஸ்து மஞ்சள். இந்த மகாலட்சுமி எதிலெல்லாம் வாசம் பண்ணுறா? மஞ்சளில், குங்குமத்தில்,
மலர்களில், சுமங்கலிகள் வகுட்டில், கன்னியா குழந்தைகள், இந்த மாதிரி மங்கள வஸ்துகளிலெல்லாம் வளையல், இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப மங்கள பொருள்னால் மகாலட்சுமி வாசம் பண்ணுற இடம் அதெல்லாம். அதனால தான் அந்த மஞ்சளை ரொம்ப ஒரு புனித வஸ்துவாக அதில் சொல்லப்பட்டிருக்கு. அதை தான் பெரியவா உணர்த்துறதுக்கு இந்த தலையில் தடவிண்டு போகிறா பெரியவா அப்படின்னு ஒரு அனுபவம். ஹரஹர சங்கரா ஜெய் ஜெய்சங்கரா, ஹரஹர சங்கரா ஜெய் ஜெய்சங்கரா, சந்திரசேகர பாகிமாம், சந்திரசேகர ரக்ஷமா.